الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. الصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله. صدق الله العلي العظيم. அன்பான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வர்ணனையுடைய தொடரில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு நபி அவர்களின் கொடுக்கல் வாங்கல் எவ்வாறு இருந்தது. அருமையான சகோதரர்களே, பணம் சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல்கள், இது உழைப்பு, வியாபாரம், இதே இஸ்லாம் பரவான கடமைகளுக்கு பின்னால் ஒரு முக்கியமான ஒரு கடமையாக ஒரு அமலாக ஆக்கி வைத்திருக்கிறது. அல்லாஹு தஆலா சூரா ஜும்ஆல ஜும்மா தொழுகையை பத்தி பேசுறார். فَإِذَا قُضِيَتِ الصَّلَاةُ فَانْتَشِرُوا فِي الْأَرْضِ وَابْتَغُوا مِنْ فَضْلِ اللَّهِ. ஜும்மாவுடைய தொழுகையை முடிச்சதுக்கு பின்னால தொழுகை முடிவடைந்து விட்டால் ஃபன்தஷிரு ஃபில் அர்த், பூமியில நீங்க கலஞ்சி சென்று வப்தகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஃபضல குடைய துன்யாவை தேடிக்கோங்க சொல்ற. துன்யாவை தேட சொல்லி சொல்ற ஒரு இடம் அல்லாஹ் தஆலா ஜும்மா நாள்ல தான். நாங்க எல்லாரும் ஜும்மா நாள்ல நோய் எடுக்கிற நாள். அல்லாஹ் தஆலா துன்யாவை தேட சொல்லி சொல்ற நாள் ஜும்மாவுடைய நாள். தேட சொல்லும் நேரம் ஜும்மாவுக்கு பின்னால. சில சகோதரர்கள் ஜும்மாவுடைய நாள் முழுமையாக லீவு, இன்னும் சில சகோதரர்கள் ஜும்மாவுக்கு முன்னால காலையில ஃபுல்லா ஜும்மா வரைக்கும் ஃபுல் பிஸி. ஜும்மாவுக்கும் பத்தி பதறி முட்டி மோதித்தான் அவசரமா வந்து சேர்றது. கடைசி நேரம் தொங்கல் நேரத்தில் வந்து சேர்றது. அருமையான சகோதரர்களே, ஜும்மாவுடைய நாள் காலையில வியாபாரம் இல்லை, அது அமலுக்குரிய நாள். காலையிலிருந்து ஜும்மா வரைக்கும் உள்ளது, அது அமலுக்குரியது, ஜும்மாவுக்கு தயாராகுவதற்குரியது, ஸலவாத்துக்குரியது, அது அமலுக்குரிய நேரம். ஜும்மாக்கு தயாராகிறதுக்காக வேண்டி ஜும்மா முடிவடைந்து விட்டால் வியாபாரத்தை செய்யுங்க என்று அல்லாஹ் சொல்றார். அருமையானவரே, ஹஜ்ரத் சுஃபியான் ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா தேட சொல்ற நாள்ல மட்டும்தான் நான் துன்யாவை தேடுறேன். ஜும்மா நாள்ல ஜும்மாவுக்கு பின்னால தான் நான் வியாபாரம் பண்ணுவேன், அது 3 நாட்களுக்கும் எனக்கு போதுமானதாக இருக்கும்ங்கிறாங்க. அல்லாஹ் தஆலா தேட சொல்ற நேரம் ஜும்மாவுடைய நாள், ஜும்மாவுக்கு பின்னால. ஏதோ நாங்க ஜும்மாவுடைய நாள் பெருநாளுடைய நாள் மாதிரி அன்றைய நாள் முழுக்க லீவ் எடுத்து முழுமையாக அந்த நாளை பெருநாள் போன்று நாங்கள் எங்களுடைய பகுதிகளிலே கழிக்கிறோம். அருமையான சகோதரர்களே, ஆனால் ஜும்மாவுக்கு பின்னால் செய்யக்கூடிய வியாபாரத்தில் பரக்கத் இருக்கிறது. ஹஜ்ரத் சுஃபியான் ஸௌரி ரஹிமஹுல்லாஹும் அவர்னு சொல்லுகிறார்கள், அதனுடைய பரக்கத்தை நான் காண்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். அதனால் முடியுமான அளவு அசர் வரைக்கும் ஆவது அந்த ஜும்மாவுடைய நாள் வியாபாரம் பண்ணுவது விரும்பத்தக்க விஷயம். ஹைர், அல்லாஹ் தஆலா சூரா ஜும்மால ஜும்மாவை சொல்லிட்டு அதுக்கு பின்னால சொல்ற விஷயம் வியாபாரம். நபி அவர்கள் சொன்னார்கள், அஃதலுல் அமாலி பஅதல் ஃபராயித், ஃபர்துகளுக்கு பின்னால சிறந்த அமல் கஸ்புல் ஹலால், ஹலாலான சம்பாத்தியம், ஹலாலா தேடிக்கொள்ளணும். அருமையான சகோதரர்களே, வாழ்க்கையில் எவ்வளவு சம்பாதிக்கிறோம்ங்கிறது இல்லை, எப்படி சம்பாதிக்கிறோம்ங்கிறது தான் தேவையான விஷயம். இது ஹலாலான வழியில வந்திருக்குதா, இது ஹராமான வழியில வந்திருக்குதா, எங்களுடைய ஒவ்வொரு ரூபாயும் நாளை விசாரிக்கப்பட இருக்குது. அது எவ்வாறு
சம்பாதித்தா என்கிற கேள்வி எங்கள் எல்லாருக்குமே. அதனால நாங்க சம்பாத்தியத்துடைய விஷயத்துல ஹலால மிகவும் கவனம் செலுத்தணும். இமாம் அஹ்மது பின் முஹம்மது அல் ஹம்பல், அஹ்மது பின் முஹம்மது பின் ஹம்பல் ஷைபானி ரஹிமஹுல்லாஹ் அவங்க இடத்துல ஒரு பெண் ஃபத்வா கேட்டு வாரா. வந்து கேட்டாங்க, ஹதரத் எங்கட அந்த அரசர்கள் வார நேரம், அரச சபைகள் அரசர்கள் இப்படி அவனுடைய படை பட்டாளங்கள் வார நேரம் நெருப்பு கம்புங்கள் கொண்டு வருவாங்க, பெரிய நெருப்பு கம்புங்கள். நான் செய்யற தொழில் நூல் நெய்து ஆடை நெய்யற தொழில் தான் நான் செய்யறேன். அந்த வெளிச்சம் பெரிய வெளிச்சம், நீண்ட நேரம் இருக்கும் அந்த வெளிச்சம். அந்த வெளிச்சத்துல நான் நூல் நெய்து அந்த வெளிச்சத்திலையும் எந்த வெளிச்சம் இருக்கும், அது பெரிய வெளிச்சம், எல்லா வெளிச்சம் ஆயிக்கும். அந்த வெளிச்சத்துல நான் நூல் நெய்து அந்த நூலை வித்தா இந்த வியாபாரம் எனக்கு ஹலால் ஆகுமான்னு கேட்கிறாங்க. எவ்வளவு தூரம் யோசிக்கிறாங்க ஹலால. இன்றைக்கு உதாரணம் எங்கட அமைப்புக்கு பார்க்க போனா ரோடுல கம்பங்கள்ல லைட் போட்டு, அரசாங்கத்தை லைட் போட்டுக்கிறாங்க. இந்த லைட்டுக்கு கீழால வியாபாரம் பண்ணினா இடியப்பம் வித்தா இந்த இடியப்பம் வித்து சம்பாதிச்ச சம்பாத்தியம் எனக்கு ஹலாலா என்று கேட்கிற மாதிரி தான் இது ஒரு கேள்வி. யாரும் கேட்பாங்களா இப்படி? அந்த அளவு ஹலாலான சம்பாத்தியத்தை அதுல ஒரு சொட்டு கூட ஹராம் சேர்ந்திடப்படாங்கிறதுல மிக கவனமாக இருந்தாங்க முன்னோர்கள். அருமையான சோழலை அஹ்மது ரஹிமஹுல்லாஹ் அவங்களுக்கு ஆச்சரியமாயிட்டு கேட்டாங்க, நீங்க யார் ஆள்? ஏனே ஆக்களுக்கு இது ஹலால்? ஏன் இது அரசர்கள் அவருடைய தேவைகளுக்காக போறாங்க, சும்மா போகக்கூடிய வெளிச்சம், அதுல எல்லாரும் எல்லா விதமான பிரயோசனங்களும் அடைகிறாங்க, அதுல இது ஒரு பிரயோசனமாக அது எங்களோட உள்ள பட்டுட்டு போகுது. நீங்க இப்படி கேட்கிற அளவுக்கு ஹலாலான சம்பாத்தியத்தை ஹலாலான அந்த உணவை தேடுற விஷயத்துல இவ்வளவு அக்கறை செலுத்தக்கூடிய ஆளுன்னா நீங்க யாரால்? பிஷ்ருல் ஹாஃபி ரஹிமஹுல்லாஹ்வுடைய சகோதரி என்றான். பிஷ்ருல் ஹாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இப்படியான குடும்பத்தை சேர்ந்தார்கள். அவர்களுடைய அந்த வெளிச்சம் உலகத்துக்கும் போக வேண்டிய வெளிச்சம். அதனால சொன்னாங்க உங்களுக்கு ஹலால் இல்லைண்டா. அருமையான சகோதரர்களே, அந்த அளவுக்கு ஹலாலான சம்பாத்தியத்துல கவனம் செலுத்தினார். அதனால எங்கட கஸ்புல் ஹலால், ஹலாலான சம்பாத்தியம் இது கடமையான பரதான தொழில்களுக்கு பின்னால, கடமையான அமல்களுக்கு பின்னால மிகப்பெரிய அமல் அது. எனவே அருமையானவர்களே, இந்த ஹலாலான சம்பாத்தியத்தை நபி அவர்களின் வழியில எப்படி அடைஞ்சு கொள்ளலாம், எப்படி செய்யலாம் என்கிறது தான் இன்றைய தலைப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்து 4 வருடம் வரைக்கும் ஹலீமா சஅதியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களிடத்துல வளர்ந்தாங்க. சில காலங்கள் தாய் இடத்துல உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல, அதுக்கு பின்னால ஹலீமா சஅதியா ரலியல்லாஹு அன்ஹா பால் குடிக்கு எடுத்துட்டு போனவங்க 2 வருஷம் பால் குடியுடைய காலம் முடிஞ்சு. வீட்டுல பரக்கத், தொழில பரக்கத், ஆடுகள்ல பரக்கத், பகுதிகள்ல செழிப்பு, ஒட்டகங்கள்ல செழிப்பு, இதெல்லாம் பார்த்துட்டு திரும்பவும் அந்த அனுமதி கேட்டாங்க. இன்னும் 2 வருஷம் தாங்க, இந்த புள்ளைய வச்சுக்க போறோம் எங்களோட. திரும்ப அனுமதி கொடுத்தாங்க. சரி, இன்னும் 2 வருஷம் இருங்க. இப்ப அந்த 4 வருஷ காலங்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்க செய்த தொழில் ஆடு மேய்க்கிற தொழில். ஆடு மேய்ச்சாங்க. எல்லா நபிமார்களும் செய்த தொழில் சும்மா மேய்க்கல, கூலிக்கு தான் ஆடு மேய்ச்சாங்க. அதுக்கு பின்னால மக்காவுக்கு வந்துட்டாங்க. மக்கால வியாபாரிகள் கூட மக்கால ஆரம்ப காலங்கள்ல வியாபாரத்தில் ஈடுபட்டாங்க. அவங்களுடைய சாட்சி அபூ தாலிபோடு சேர்ந்து வியாபாரங்கள்ல ஈடுபட்டாங்க. இப்ப வாலிப வயசு ஆகிற நேரம், அதனால ஷாமுக்கு பயணங்கள்லாம் போய்க்கிறாங்க வியாபாரத்துக்காக. ஷாம், பலஸ்தீன், ஜோர்தானுடைய பகுதி, அந்த பகுதிக்கு மக்கால இருந்து வியாபார கூட்டத்தோட கூட போய் வந்திருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்நேரம் சிறுபிராயத்திலேயே. இப்ப வாலிப வயசாகிற நேரம் இவங்க பெரிய வியாபாரி என்று பெயர் எடுத்தவங்க. பெரிய வியாபாரி, மக்கால பெரிய வியாபாரி. பெரிய வியாபாரம் என்றால்
ஆனா உண்மையான ஆள், குவாலிட்டியான மனுஷன். பொய், பித்தலாட்டம், ஏமாத்தம், பொய் சத்தியம், மோசடி, இப்படி எல்லாம் அவர தொழில இல்லைன்னு பெயர் போன மனுஷன். தொழில மிகவும் சுத்தமானார். அந்த காலத்தில் இருந்த ஹதீஜா அம்மையார் பெரிய சீமாட்டி, பெரிய சொத்து செல்வம் உள்ளாள். குறைஷி காபிர்கள் அனைவருடைய சொத்து செல்வத்தை சேர்த்தால், ஹதீஜா அம்மையாருடைய சொத்து செல்வத்தை சேர்த்தாலும் இவருடைய சொத்து மிகைக்கிடும் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்குள்ள பெரிய சீமாட்டி, பெரிய வியாபார முதல் உள்ளாள். நபி அவங்களுடைய அந்த உண்மை தன்மையான வியாபாரத்தை பார்த்துட்டு கூப்பிட்டாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வர சொல்லுங்க, டீல் பேசணும். சொன்னாங்க, நீங்க ஏண்ட வியாபார பொருள் எடுத்து வியாபாரம் பண்றீங்களா? நான் மற்றவங்களுக்கு கொடுக்கறத விட எவ்வளவு லாபம் ஏழைகளுக்கு கொடுப்பேனோ இதை விட 2 மடங்கு தருவேன். 2 மடங்கு தருவேன் உங்களுக்கு லாபம். அருமையா சொல்ல, கதீஜா நாயகியுடைய வியாபார தூர நோக்கம் இது. கடையில அனுபவம் இல்லாதால் அல்லது சின்னால் அல்லது நம்பிக்கை இல்லாதால், தீன்தார் அமைப்பு இல்ல, சின்ன விலைக்கு கிடைக்கிறான். இவங்களை விட கொஞ்சம் கூடினாலும் பரவாயில்ல, கொஞ்சம் சொல்லி அவர் கூட கேட்டாலும் பரவாயில்ல, நேர்மையானவர் ஆகிக்காரா, அவரை வைங்க உங்களோட கடையில், அவரை வைங்க உங்களோட தொழிலுக்கு. கொஞ்சம் குறைய கொடுக்க ஏழுவங்க பார்க்க வேணாம், கூட கொடுத்தாலும் நேர்மையானவரா அவரை பார்த்து எடுத்துக்கோங்க, தொழுகையாளியா அவரை பார்த்து பிடிச்சுக்கோங்க. கொஞ்சம் பேர் பார்க்கிற தொழிலுக்கு தொழுகிறவனா வேணாம். ஏன் பங்க சொன்னா தொழுகைக்கு பேத்துருவான், அதுல அரை மணிச்சால பேத்துரும், இங்க வேலை அறுபட்டி பேத்துரும். அதுக்கப்புறம் அசருக்கு திரும்ப போவான், திரும்ப ஆள்லா பேத்துரும். அவர் பள்ளிக்கு போற நேரம் இங்க கிரவுட் ஆகிக்கும், சிக்கல் ஆயிடும். சீசன் டைம் அந்த மனுஷன் தொழுகிட்டு இருப்பார், இவரை புடிச்சு கொள்ளலாம் என்று நல்ல மக்கள் கொஞ்சம் பார்ப்போம், நேர்மையானவர் கொஞ்சம் பார்ப்போம். அவரை வியாபாரத்தில் எடுத்த நேர்மை வியாபாரம் பண்ணுவார், இங்க கடை முடங்கிடும். அருமையான சகோதரர்களே, நேர்மை உண்மை ஒரு காலம் தோக்காது. வியாபாரத்தில் மிக பிரதானமானது பரக்கத். வியாபாரத்தில் மிக பிரதானமானது பரக்கத். அதிகமான இடங்கள்ல வியாபாரத்துடைய ஹதீசுகள்ல பரக்கத்துடைய பேர் வரும். பரக்கத்துடைய பேர் வியாபாரத்துல போய் சத்தியம் பரக்கத் இல்லாமல் ஆக்கிடும். புகார்ல வரக்கூடிய ரிவாயத், அல் ஹில்ஃபி ஃபில் பை முன்ஃபிகத்துன் லிஸ்ஸிலா மும்ஹிகத்துன் லில் பரக்கா. வியாபாரத்துல சத்தியம் பண்ற, சத்தியமா வல்லாஹி பச்சை போய் ஆனா சத்தியம் பண்ற. எது சத்தியம் பண்ணணும்? பல்லைய மீனை கொடுக்குற, சத்தியமா வல்லாஹி இப்ப பிடிச்சது புத்துசி துடிக்க துடிக்க என்று கொடுக்குற. அருமையான சோலையை பொய் சத்தியம் பண்றது பெரும்பாவம். வியாபாரத்துல உண்மையைத்தான் சத்தியமா சொல்றார், அதுவும் மக்ரூ. அவர் சொல்றது உண்மைதான், அதனையும் சத்தியம் பண்ணி சொன்னார். வல்லாஹி இந்த பொருள் இன்றைக்கு வாங்கினேன் உண்மையை தான் சொல்றார் என்றாலும் அதுவும் மக்ரூ. வியாபாரத்தில் சத்தியம் பண்ண வேணாம். வியாபாரத்தில் சத்தியம் பண்ணுவது முன்ஃபிகத்துன் லிஸ்ஸிலா, பொருளை உங்களுடைய வித்தை முடிச்சு வச்சிடும், நம்பி எடுத்துடுவாங்க, பொருள் பேய்த்திடும். மும்ஹிகத்துன் லில் பரக்கா, பரக்கத்தையும் முடிச்சு எடுத்து பேய்த்திடும். போற பொருள் சும்மா போகாது, ஈக்கிற பரக்கத்தை எடுத்துட்டு பேய்த்திடும். வியாபாரத்தில் சத்தியம் வேணாம். சகோதரர்கள் எல்லாத்துக்கும் சத்தியம், சத்தியம் பண்ணக்கூடிய பழக்கத்தை வளை கொள்ளக்கூடாது. அருமையானவர்களே, ஹதீஸ்ல வருது, அதிலே பொய் சத்தியம் பெரும்பாவம். ஸலாஸத்துன் லா யன்துருல்லாஹு இலைஹிம் வலா யுஸக்கீஹிம் வலா யுகல்லிமுஹுமுல்லாஹ். ஹதீஸ்ல வருது, 3 பேர் அல்லாஹ் மறுமையில அவர்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான், அவரோட பேசவும் மாட்டான், கடும் கோபத்தோட இருப்பார். கடுமையான கோபம் அவங்க 3 பேரோட. யாரு?
அல்மான் கொடுத்து சொல்லி காட்டுறாள். சந்தர்ப்பம் வரக்குள்ள சொல்லி காட்டிடுவார். இவர்கிட்ட ஏதாவது முன்பின்னாக்குள்ள இன்றைக்கு நீங்கள பெரிய ஆக்கள், நாங்க தான் உங்களை தூக்கி விட்ட, ஒன்றும் இல்லாம இங்க இருந்தீங்களே, அன்னைக்கு நாங்க தான் உங்களுக்கு சொல்லி தந்த அருமையான சோழே அவர்கிட்ட சொல்லி காட்டுரு, மத்தாட்ட சொல்லி காட்டுரு போறார். இப்ப பெரிய கதை கதைக்கார். இவர் ஒண்ணுமே நடத்துறோம் நினைக்கிற நேரம் நாங்க தான் 2 லட்சம் கொடுத்து இவரை கடன் அடைச்ச ஆளை நிமித்தினேன் எல்லாம் வைத்திரும். அல்மான் கொடுத்ததை சொல்லி காட்டுபவர் அருமையா சோழே. அதனால இன்னும் ஒரு அடியான் நோய் அடைவார், சொல்லி காட்ட வேணாம். அல் முஸ்பில் இசாரஹு தன்னுடைய கீழாடைய பெருமைக்காக வேண்டி கரண்டை காலை கீழால் படிச்சுட்டு போறாள். பெருமைக்காக வேண்டி அரைச்சிட்டு போகுது உடுப்பு, பெருமைக்கு உடுப்பு. அல் முன்ஃபிகு லிஸ்ஸில்ஆ பில் கதிப் பில் யமீனில் பில் ஹில்பில் காதிப் பொய் சத்தியம் செய்து தன்னுடைய பொருளை வியாபாரம் பண்றாள். இவரையும் அல்லாஹ் பார்க்க மாட்டான். அல்லாஹ் வியாபாரம் தந்திருக்கிறான், ஹலால் ஆக்கியிருக்கிறான், சம்பாதிக்கிறதுக்கு அல்லாஹ் பரக்கத்தால வச்சிருக்கிறான். அதுல ஏன் பொய்யையும் சேர்த்துக் கொள்றீங்க, பரக்கத் இல்லாம ஆக்கி கொள்றீங்க. அதனாலதான் சத்தியம் பொய் சத்தியம் செய்து வியாபாரம் பண்றவர் அவர் அல்லாஹ் பார்க்கவும் மாட்டான் மறுமையில. அருமையா சோழே, பரக்கத்துங்கிறதெல்லாம் வியாபாரத்தில் வச்சிருக்கிறான். பரக்கத், இந்த பரக்கத் இது உண்மையானவர்களோடு தான் இருக்கும். அதனால ஹதீஜா அம்மையார் அந்த நேரம் சாய்ஸ் பண்ணாங்க, ஏண்ட வியாபாரத்தை பண்ற யாரு, யாரோட நாம லிங்க் கொடுக்கல் வாங்க செஞ்சு கொள்ளணும், யார வேலைக்கு வைக்கணும், தூர நோக்கம், சரியான புத்தி. கொஞ்சம் குறைய போட்டும் இல்ல வேணாம், கொஞ்சம் கூட்டும் பரவாயில்ல, நெல்லால் ஆகிக்கணும் கடைக்கு வைக்கிறாள். தீன்தாரிய வைங்கோ, ஈமான்தாரிய வைங்கோ, உண்மை பேசுறால வைங்கோ. ஹதீஸ்ல வருது, புகாரி ரிவாயத், முஸ்லிம் ரிவாயத், ஃபைன் சதகா வ பையனா, அவங்க 2 பேரும் உண்மை சொல்றாளாகிறாங்க. உண்மையான வியாபாரி, உண்மை சொல்லக்கூடியவராக இருந்து ஏதாலும் பிரச்சனை இருக்குது, இந்த பொருள்ல ஓட்டைக்குது, இந்த சாரம் கொஞ்சம் கிழிஞ்சிக்குது, இந்த சாமான்ல கொஞ்சம் நட்டு உடஞ்சிக்குது, இல்லாட்டி இது கொஞ்சம் ஏற்கனவே கொஞ்சம் பாவிச்சுதான் வந்தது, இது பேக்கெட் உடைச்சது, என்னால உண்மை சொல்லுங்க. ஏதாலும் குறை இருந்தா உண்மையை சொல்லி தெளிவுபடுத்தி உண்மை சொல்லி வியாபாரம் பண்ணினால் 2 பேரும் அருமையான சோழி விற்கிறாக்களும் எல்லாம் ஐயோனும், வாங்குறாலும் எல்லாம் ஐயோனும். சிலாக்கள் வாங்குற எப்படினாலும் பரவாயில்ல, மற்றவங்க 3000 கொடுக்கணும், இவன் கொடுக்காரன் 10,000 கொடுத்தா எடுத்துட்டு போய் தருவார். அல்ல நாம விற்கிற வாங்குற பொருள் யாரோடு செய்யறவங்கிறத பார்க்கணும். 2 பேரும் உண்மை சொல்லி 2 பேரும் உண்மையை குறையை தெளிவுபடுத்தி வியாபாரம் பண்ணக்கூடிய உண்மையாளர்களாக இருந்தால் பூரிக்க லஹுமா ஃபீ பைஇஹிமா, 2 பேருடைய வியாபாரத்திலும் பரக்கத் செய்யப்படும். இங்கே வியாபாரத்துல பரக்கத் என்ற பேச்சு வருது, வியாபாரம் பரக்கத்துக்குரியது. அதனால ஹதரத் ஹதீஜா அம்மையார் தூரமா யோசிச்சாங்க, மத்தாக்களை கொடுக்கறத விட 2 மடங்கு தாரேன் உங்களுக்கு, 2 மடங்கு. ஏனையவங்களுக்கு 2 லட்சம் கொடுத்தா 4 லட்சம் கொடுக்கணும், பரவாயில்ல. நீங்க உண்மையானால் அவங்களை அனுப்பினா, அவங்களுடைய அடிமை மைசரா அவர்களையும் சேர்த்து அனுப்பினா. அருமையான சோழிய பார்த்துட்டு வந்து நடந்த எல்லாம் சொன்னாங்க, நல்ல திருப்தி. ஹதீஜா அம்மையாருடைய வியாபாரம் அதிகரிச்சுட்டு போயிடுச்சு. ஏனையாளை கொடுக்கறத விட 2 மடங்கு கொடுத்தாங்க. அவங்களுக்கும் கூட இவங்களுக்கும் கூட கூட்டிட்டே போகுது செல்வம். அப்படியே வியாபாரம் பண்ணிட்டு போற நேரம் தான் இவருடைய உண்மை தன்மையை பார்த்து, இவருடைய நல்ல குணங்களை பார்த்து இவங்களை மனம் முடிக்கணும் என்று ஹதீஜா அம்மையாருக்கு எண்ணம் வருது, மனம் முடிச்சு கொள்றாங்க. அதுக்கு பின்னால வியாபாரம் தொடர்ந்து கொண்டு போறாங்க. எப்ப நபித்துவம் கிடைச்சோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அதுக்கு பின்னால கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனம் செலுத்துற குறைவாகிட்டு, வாங்குற விஷயங்கள் அதிகமாக செஞ்சாங்க, வாங்குறத விட விற்கிறது மிச்சம் குறைவாக ஆகிட்டுது. வியாபாரங்கள்ல அதிகம் ஈடுபாடு, கொடுக்க வியாபாரங்கள்ல கொடுக்கல விற்கிறதுல ஈடுபாடு கூடுதலான கவனம் செலுத்தல, அதுக்கு நேரம் கிடைக்கல.
தாவத்துடைய முழு உம்மத்தை சொர்க்கம் கொண்டு போகக்கூடிய அந்த கவலையில ஃபிக்ர்ல ரசூலுல்லாஹ் பாடுபட தொடங்கிட்டாங்க. அருமையான சகோதரர்களே, இப்ப நபி அவருடைய கொடுக்கல் வாங்கல்ல அதிகமாக நபி அவர்கள் கொடுக்கல் வாங்கல் செஞ்சது ஒரு கொடுக்கல் வாங்கல் கடன் கொடுக்கல் வாங்கல். கடனை தீக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடனை எப்படி எடுக்கணும்னு சொன்னாங்க, எப்படி கொடுக்கணும்னு சொன்னாங்க, கடனை எப்படி நிறைவேற்றி மீகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில கடன் இருந்துச்சு. மௌத்தாகிற நேரம் கூட அவங்களுக்கு அவங்களுடைய திர்அன், அதாவது கவசத்தை ஒரு யஹூதியிடத்துல அடமானம் வச்சு கொண்டுதான் சாப்பாடு வாங்கி இருந்தாங்க. பின்னால அவங்களுடைய அடமானம் நிறைவேற்றப்பட்டது. அருமையானவர்களே, அந்த அடகு வைத்த கடனோடத்தான் சில செல்ல மௌத்தாராங்க. அதுக்கு முன்னாலே பல தடவைகள் கடன் எடுத்திருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு யஹூதிட்ட கடன் எடுத்தாங்க. அவர் அந்த நேரம் சண்டை போட்டார். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கடனை திருப்பி தரணும் என்று எல்லாரும் சத்தம் போட்டார். சஹாபாக்கள் கொதிச்செலுமினாங்க, கோபப்பட்டாங்க. ஒழுக்கம் இல்லாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து என்னமா நடந்து கொள்றாரு இவர் என்று ஆத்திரப்பட்டாங்க. சில அடைக்கினாங்க சஹாபாக்கள். அவர் தண்டிக்கல, சஹாபாக்களை தண்டிச்சாங்க. கொஞ்சம் மீங்க, அவருக்கு ஒரு ஹக் இருக்குது. ஏன் கடன் கொடுத்தவராரு அவர், கடன் எடுத்தது நான். கடன் கொடுத்தவருக்கு ஒரு ஹக் இருக்குது, சத்தம் போடையிலும் அவருக்கு. இன்றைய கடன் கொடுத்தா சத்தம் போடையல, கடன் வாங்கினவர் சத்தம் போடுவார், கடன் கொடுத்தவர் அமைதியாக போகணும். அருமையான சகோதர உலமாக்கள் எழுதுறாங்க, கடனுடைய அமல், கடன் கொடுக்கிற சதக்கா கொடுக்கிற நேரம் சிறந்த அமலாகும். ஏன்னா சதக்கா கொடுக்கிற நேரம் அது தேவை இல்லாதவர்களுக்கும் போய் சேரும். ஆனால் கடனுடைய அமல் இது தேவையோட ஆக்கல் வார நேரம் அவர்களுக்கு போய் சேருது. அதனால அருமையானவர்களே, சதக்காவுடைய அமலை விட கடன் கொடுக்கும் அமல் சிறந்தது என்று எழுதுறாங்களோ. இப்படியான அமல் இன்றைக்கு செய்யறது கஷ்டமாக இருக்குது, செய்யறது கஷ்டமாக இருக்குது. கடன் கொடுத்தவங்க கடன் எடுத்தவங்க நிறைவேற்றது கஷ்டம். அப்படி கொஞ்சம் கேட்டாலும், கொஞ்சம் கடினமா கேட்டாலும் அதுக்கு வேற மாதிரி ரியாக்ஷன். அதனால கடன் கொடுக்க பயப்படுறாங்க. இந்த அமலை செய்யறதுக்கு மிச்சம் பயம் எல்லாரும். ஏன் கடனை கொடுத்துட்டோம்டா திரும்ப கேட்ட நேரம் வந்தா நாளைக்கு 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 ஏமாத்துற. அதனால கடன் கொடுக்கறாங்க வாங்குறாக்கெல்லாம் இப்படி ஏமாத்தினதுனால கொடுக்கறாக்கள் என்ன போட்டிக்கிற, நீங்க நாளைக்கு நாளைக்குன்னா நாங்க இன்றைக்கு போடுறோம், இன்று மட்டும் கடன் இல்லை. கலைஞருங்க போர்டு காட்டுற, இன்று மட்டும் கடன் இல்லை. ஏன் கொடுத்துட்டு கேட்டா நாளைக்கு 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 ஏமாத்துற. அதால இப்ப போட்டிக்கு இன்று மட்டும் கடன் இல்லை, நாளைக்கு வாங்க, நாளைக்கு வந்தா இன்று மட்டும் கடன் இல்லை. கொடுக்கறதுக்கு பயம். இப்ப இந்த யஹூதி வந்து சத்தம் போட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருக்கு ஒரு ஹக் இருக்குது, கடன் கொடுத்தவர். நேரத்துக்கு முதல் வந்து சத்தம் போடுறாரு ரசூலுல்லாஹ். நேரமாக அல்ல, குறிப்பிட்ட நேரம் வரல, பரவாயில்ல பொறுமையா இருந்தாங்க. அருமையான சகோதரர், அவருக்கு ஹக் இருக்குது கடன் கொடுத்தவருக்கு. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடனுடைய ஒரு ஒட்டகம் எடுத்திருந்தாங்க. அந்த ஒட்டகத்துடைய சைஸ்ல ஒரு ஒட்டகம் ஒன்று கொடுங்க. எடுத்த சின்ன ஒட்டகம் ஈக்கிறதெல்லாம் பெருசி, நல்லது நல்லதுதான் கொடுங்க வேண்டாம், பெருசதான் கொடுங்க வேண்டாங்க. ஏன் அஹ்சனுக்கும் அஹ்சனுக்கும் கபான், உங்கள சிறந்தவர் யாருன்னா கடன் வாங்கிட்டு அதை கொடுக்கிற நேரம் மிகவும் அழகாக கொடுப்பவர் தான் சிறந்தவர். கடன் வாங்கக்குள்ள எப்படி அழகா வாங்குறீங்களோ எல்லாம் சொல்லி வாங்குற, எல்லாத்தையும் பூசி ஆஜார் அப்படி இப்படி எல்லா கஷ்டத்தையும் பாடிதான் கடன் வாங்குற. கடன் வாங்கினா மர பிடிக்கலாம். கடன் வாங்கக்குள்ள எப்படியோ இத மாதிரி கொடுக்கிற நேரம் அதை விட சிறப்பாக கொடுக்கணும். நேரத்துக்கு முன்னால கொடுத்துடணும். சரி, நேரத்துக்கு தான் கொடுக்க கிடைக்கலையா, அன்றைக்கு ஒரு கஷ்டம் ஆகிட்டது, சிக்கல் ஆகிட்டான், அதுக்கு நாளே போய் சொல்லிடணும்.
ஹஜர் இன்றைக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகிக்குது, கொஞ்சம் சிரமமாகிட்டுது. ஒரு கிழமை அவகாசம் பாருங்களா, இன்னும் ஒரு 2 கிழமை அவகாசம் பாருங்களா, கேட்டுக்கொள்ற. நாளைக்கு ஏமாத்தவா நாம். அருமையான சோழே, கடன் கொடுப்பவர்களும் மறைந்து விடுவார்கள். கடன் கொடுக்கிற அமலையே விட்டுடுவாங்க. கொஞ்சம் பேர் சொல்ற கடன் கொடுத்தோமா, நான் ஹலால் சொல்ல வேண்டியதா, நீ கடன் கொடுத்தா திரும்ப எடுக்கல, ஹலால் சொல்ல வேண்டியதான். அருமையான சகோதரர்களே, கடனுடைய விஷயத்துல மிகவும் கவனமாக இருக்கணும். கடனை உரிய நேரத்தில் கொடுத்துடணும். கடனோட மௌத்தாயிடப்படா. கடனுடைய பாவம் அருமையான சகோதரர்களே 70 மர்ரா. ஒருத்தர் ஷஹீத், அவருடைய பாவம் ஒரு சொட்டு ரத்தம் பூமியில சிந்தறதுக்கு முன்னால் எல்லாம் மன்னிக்கப்பட்டுரும். ஆனா கடனை தவிர அவர் 70 தடவை அடுத்த உயிர்ப்பிக்கப்பட்டு ஷஹீதாகிறார், திரும்ப உயிர்ப்பிக்கப்பட்டு ஷஹீதாகிறார், திரும்ப உயிர்ப்பிக்கப்பட்டு ஷஹீதாகிறார். இப்படி 70 தடவைகள் உயிர்ப்பிக்கப்பட்டு ஷஹீதானாலும் கடனுடைய பாவம் மன்னிக்கப்பட மாட்டாங்க. கடனுடைய பாவம் மன்னிக்கப்பட மாட்டாங்க. அருமையானவர்களே, கடனுடைய பாவம் மிகவும் பயங்கரமானது. அதனால கடன் தேவைக்கு அவசரத்துக்கு எடுத்தோமா, நேரத்துக்கு நிறைவேற்றணும். நிறைவேற்றுறதுல மிகச்சிறந்தது என்ன, நாங்க அதை கூட்டி கொடுக்கிறது. ரசூலா கூட்டி கொடுத்தாங்க, நல்ல முறையில் நிறைவேற்ற சொன்னாங்க. அதனால 2 லட்சம் எடுத்தோமா, 2 மாச தவணையில் எடுத்தோமா, 2,02,000 கூட்டி கொடுப்போம். இதுதான் கடன் சிறை நிறைவேற்றுறது சிறந்த முறை. இது வட்டியா, இது எடுக்கலுமான்னு கேட்கிறான் சிலர்கள். அருமையான சோழர்களே, அது கேட்காம நிபந்தனை போடாம அவர் கொடுப்பாராக இருந்தால் கொடுக்கிறது முஸ்தஹப், நல்ல விஷயம். அது எடுக்கிறதும் ஹலால். நிபந்தனை போட்டி 2 லட்சம் தாரேன், 2 மாசத்துக்கு போட்டு 2,10,000 தரணும் என்று நிபந்தனை போட்டி ஷர்த்து போட்டி கொடுக்கப்பட்டிருந்தா தான் அதை எடுக்கிறதும் கூடாது, அதை கொடுக்கிறதும் கூடாது, ஹராம், வட்டி. அப்படி இல்லாம அருமையானவர்களே, நிபந்தனை இல்லாமல் தருகிறார் கடனாக, நாங்க கொடுக்கிற நேரம் யோசிச்சு கொடுக்கணும். 2 மாசம் 4 மாசம் 2 வருஷம் வருஷ கணக்குல இந்திக்குது, அதை கொடுக்கிற நேரம் கொஞ்சம் மிச்சமா வச்சு கொடுக்கிறது நல்ல முறை நிறைவேற்றுவதுதான் உள்ள சிறந்தால். இன்றைக்கு கடன் கொடுத்துட்டு சிலர்கள் கேட்கிற நேரம் கோர்ட்டுக்கு வழக்குக்கு பள்ளிக்கு இப்படி எல்லாம் போனா அதே போல கடன் எடுக்க மாட்டி, மோத்துக்கு முன்னாலே சொல்லியாச்சு கடன் கிடைக்காத மாதிரி உங்களுக்கு. அதுக்கு ஆக்களுக்கு முன்னால இவரே கடன் தரவே இல்லை, சத்தியம் பண்ண வரட்டும் பள்ளி வாசலுக்கு வேணுமெண்டா. அருமையான சோழர்களை யார்கிட்ட மறைக்கிற, யாரிடத்திலும் இல்லையிலும் எந்த கோட்டுக்கு போய் ஜெயிக்கலும் எங்கட வழக்க முன்மணிக்கு உள்ளேலும், ரப்பிடத்துல எங்கட வழக்க வெள்ளலாம். எங்களுக்கு ரப்புக்கு தெரியும், அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். அருமையான சோழர், கடனுடைய விஷயத்தை அல்லாஹ் பயந்து கொள்ளணும். கடனுடைய விஷயத்தில் அல்லாஹ் பயந்து கொள்ளணும். கடன் எடுக்காத அளவு நெல்லம் அவசரத்துக்கு எடுத்துட்டு வந்தாலும் அதை சரிவர நிறைவேற்றணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைவேற்றின மாதிரி கடன். அதே மாதிரி வியாபாரத்தில் அருமையான சோழ ஏமாற்றம் இருக்கப்படா, வாக்குக்கு மாறுறது இருக்கப்படா. இன்னைக்கு செக் அந்த நேரத்துக்கு கொடுக்கணும்டா, அந்த நேரத்துக்கு நாங்க போட்டுறோம். ஏன்னா அதை நம்பி இருப்பாங்க பலரும். அதை ரிட்டர்ன் ஆக்குறது, அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்றது, எடுத்து ஓடுறது. அருமையான சகோதரர்களே, ஏமாற்றம் வியாபாரம் இருக்கப்பட எங்களுடைய வியாபாரத்தில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொய் வியாபாரத்தை தடுத்திருக்கிறாங்க. அமல் இது அருமையானவர்களே, அந்த அமல உண்மையாக செய்தால் இருக்கிற நபிமார்களோட ஒருத்தர் உண்மை சொல்லி அத்தாஜிரு சதுகுல் அமீன் நம்பகமாக இருக்கிறார் வியாபாரி, அவர் செஞ்சது வியாபாரம் தான். ஆனா அல்லாஹ் அவர் எங்க வைப்பான், மஅன் நபியீன வஸ்ஸிதீகீன வஷ்ஷுஹதா, அவர் நபிமார்களோட சித்திகீங்களோட ஷுஹதாக்களோட இருப்பார். அதே நேரம் அந்த வியாபாரத்துல பொய் புரட்டி பித்தலாட்டம் ஏமாத்தம்
மோசடி இருந்தால் செஞ்சது வியாபாரம். இன்ன துஜ்ஜார் யுபஅஸூன யௌமல் கியாமத்தி ஃபுஜ்ஜாரா, விபச்சாரிகளோட, குடிகாரர்களோட, பாவிகளோட ஈபாங்க இவங்களும். அருமையான சகோதரர்களே, எனவே இந்த வியாபாரம்ங்கிறது மிக பிரதானமான ஒரு அமல். இது நபி அவர்கள் செய்த விஷயம். இதுல நாங்க மிகவும் கவனமாக இருந்து கொள்ளணும். இந்த வியாபாரத்துல தற்காலத்து அருமையானவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல விஷயங்களை தடுத்திருக்கிறாங்க. இன்றைக்கு நாங்க செய்யக்கூடிய வியாபாரத்துல எங்கட பகுதிகளில் இருக்கிற ஒரு வியாபாரம் கஸ்புல் ஃபஹல் என்றா ஆடு மாடுகளை சினைப்படுத்துறதுக்காக கொடுக்கிறது. அவங்கள்ட்ட பெரிய கடா ஆடு வச்சிருப்பாங்க, அதுல மாடு இருக்கும். சினைப்படுத்துறதுக்காகவே அந்த பெட்ட ஆட்டையோ மாட்டையோ கொடுத்துட்டு அதற்காக வேண்டி ஒரு மோர்லாக்கோ அல்லது டவுட்டு பேக்கோ அல்லது பணமாக எடுத்துக் கொள்வாங்க. இது கூடுமாண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சினைப்படுத்துறதுக்கு பயன்படுத்தி விட்டு அதற்கு அந்த கூலி எடுப்பதை தடுத்திருக்கிறார்கள். அதனுடைய சந்தோஷத்துல நாங்க கூலி எடுக்கிறதுக்கு இயலா. எனவே கடா வச்சு கொள்றவங்க அவங்க சொல்றாங்க, இதுக்கு நாங்க செலவழிக்கிறோம், தீனி போடுறோம், விரயமாகுது எங்களுக்கு, அதனால எங்களுக்கும் தேவை இருக்குது. அருமையான சகோதரர்களே, தீனி போடுறது வெறுமனே இதற்காக மட்டுமில்ல, அவர் உடம்பு வளருது, இறைச்சி கூடுது, வேற வேற பிரயோஜனங்களும் உண்டாகுது, அவருடைய பெட்டைகளுக்கும் அது தேவையாக இருக்குது. எனவே பிற சகோதரருடைய தேவைக்காக வேண்டி கொடுக்கிறது, இதுல நாங்க எடுத்துக்கொள்வது கூடாது. அதே நேரம் மனமும் வந்து கொடுக்கிறான், அதை கேட்கல, கடன் கொடுக்கிற மாதிரி. கடனை கேட்காம கொடுக்கிற எப்படி கொடுக்கிறது மெல்லதோ கொடுக்கிறது எடுக்கலுமோ இந்த மாதிரி அவர் மனமா வாயோட்டு கேட்கல, இவ்வளவு தருணம் இவ்வளவு தருணம் என்று அவங்களா விரும்பி இவருக்கு விரயமிக்குது தேவை இருக்குதுங்கிறத விரும்பி அவர் விளங்கி அவரா கொடுக்கிறார். இப்ப இதெடுக்கலுமா அனுமதிச்சாங்க, அதை கொடுக்கறது நல்ல பாராட்டினாங்க. எனவே அருமையானவர்களே, அது கூட பிரச்சனை இல்லை. இதே மாதிரி ஒருத்தர் இன்னும் ஒருத்தர் வியாபாரத்தில் தலை போட வேணாம். ஒருத்தர் பெண் பேசின இடத்துல குறுக்கீடு செய்து பெண் பேச வேணாம் வேண்டாம், ரெண்டையும் உடம்புக்கு சேர்த்து சொன்னான். அருமையான சகோதரர்களே, இது எப்பண்டா ஒருத்தர் வியாபாரம் பேசி 2 லட்சம் ரூபாய் வாங்கினது கேட்டார், இவருக்கும் விருப்பம் வந்துட்டுது, அவருக்கும் கேட்ட வேலைக்கு ஓகே, காசி வாங்கி சாமான கொடுக்கல, அவ்வளவுதான். சரி தாரண்டார், கொடுக்கறதுக்கு இடையில இப்ப வந்து நான் 2,50,000 தாரனே, இப்ப இடையில வாங்கறதுக்கு போறாரு. இதைத்தான் ரசூல் எடுத்தாங்க. இன்னும் ஒருத்தர் வியாபாரத்தில் வியாபாரம் பண்ண வேணாம், பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது, இன்னும் இவர் விருப்பம் தெரிவிக்கல, இவருடைய கல்வ அவருடைய முடிவுல அவருடைய கேட்ட விலையில சரிகானல்ல முடிவாகல, இப்ப இந்த நேரம் அவர் கூட்டி கேட்கிறார், ஒரு 10,000 வச்சு கேட்கிறார், கேட்கலாமான்னு கேட்கலும் பிரச்சனை இல்லை. இதே மாதிரி தான் திருமணம். ஒரு பெண்ணுக்கு நிறைய மாப்பிள்ளைகள் கேட்டு வருவாங்க, ஒரு மாப்பிள்ளைக்கு நிறைய பெண்கள் கேட்டு வருவாங்க, முடிவு கொடுக்கல, இன்ன இடத்துலதான் சரி ஓகே முடிவு கொடுக்கல என்றால் வேற திருமணம் நாங்க பேசுறதுக்கு இயலும். ஆனா விளங்கிட்டது தெரிஞ்சிட்டது இவர் இங்க முடிவு கொடுத்தாச்சு என்று விளங்கினா அதுல நாங்க திருமணம் பேசுறதுக்கு இயலா. நாங்கள் எங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல முடிவு கொடுத்துட்டோம், அதே நேரம் இன்னும் ஒரு திருமணம் வருது, இதை விட நாங்க எதிர்பார்த்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குதுண்டா, இப்ப அங்க இந்த முடிவை உடைச்சிட்டு அங்க முடிவு கொடுக்கறதுக்கு இயலா. ரசூல் தடுத்தாங்க.
லா யபி அஹதுக்கும் அலா பை அஹி வலா யக்துப அலா கித்பத்தி அஹி. அதே மாதிரி அருமையானவர்களே, இன்னும் ஒன்றுக்கு நஜஷ் வியாபாரம். நஜஷ் என்றா வாங்குற நோக்கம் இல்லாம விலையேத்துற. இன்றைக்கு எங்கட பகுதிகளில் அதிகமாக மீன் வியாபாரம் செய்யறவங்க மீன் கூடி கொடுப்பாங்க, காணி கூடி கொடுப்பாங்க, கடைகள் கூடி விற்பாங்க. இந்த நேரங்கள்ல விலை ஏத்துற ஒன்றுக்குது. அவரே வியாபாரி இன்னும் ஒருத்தர் செட் பண்ற, நான் வியாபாரம் பண்ண போறேன், கொஞ்சம் நீங்க விலையை ஏத்துங்க, உங்களுக்கு பார்த்து கவனிச்சு கொள்றேன். ஏத்தின வேலை 50,000 ரூபா, இவர்கிட்ட பேசினது 10,000 ரூபா. அருமையான சோழ இந்த வியாபாரம் கூடாது. அதே மாதிரி தனக்கு பிடிக்காதவங்க வந்து இருக்கிறான், அங்க வாங்குற நோக்கத்துல இருக்கிறான். இப்ப அவங்கள விலையை ஏத்துற இவர் வியாபாரத்தில் வாங்கும் நோக்கம் இல்லாமல், வியாபாரத்தில் வாங்கும் நோக்கம் இல்லாமல் விலையை கூட்ட வேண்டாம் வேண்டாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாங்குற நோக்கம் இல்லாம விலை கூட்டுற இது தடுத்திருக்கிறாங்க. வாங்குற நோக்கத்தோட விலை வைக்கிறோம், கூட்டி போகுது, இது பிரச்சனை இல்லை. அருமையான சோழ இது நஜஷ் வியாபாரம் என்று சொல்ற. அதே மாதிரி இன்றைக்கு நம்மட பகுதியில் உள்ள அல் பைஉ பி தக்ஸீத் என்றா சீட்டுக்கு சாமான் எடுக்கிற. இப்ப எடுக்கிறண்டா உடனே எடுக்கிறண்டா 10,000 ரூபா. இத மாதம் மாதம் தவணையில தந்தா, 6 மாசம் தவணையில தந்தா இதைய மொத்தம் 15,000 வந்து நிற்கும். இந்த வியாபாரம் பண்ணலுமா இயலாதா? அருமையான சகோதரர்களே, இதுக்கு சில பைஉ பி தக்ஸீத் பங்கு பங்காக கொடுக்கிற. இந்த இடத்துல அந்த சபையிலேயே இந்த பொருளுடைய விலை இப்ப கூட்டி கொடுத்தால் இவ்வளவு வரும் என்று விளங்கி, அதே இடத்துல ஒன்று உடனே கொடுக்கிறதா இருந்தால் உடனே, அல்லது மாத தவணையில மாதமோ வாரமோ வருஷமோ தவணை அடிப்படையில் கொடுப்பதாக இருந்தால் தவணை அடிப்படையில் தருகிறேன் என்றோ அந்த இடத்தில் முடிவு செய்யப்பட்டு விட்டால் அது கூடும், பிரச்சனை இல்லை. மாதம் மாதம் தாரத்தினால் இவ்வளவு வரும், நான் மாதம் மாதமே தருகிறேன் என்று முடிவு செய்து வாங்கி விட்டார் என்றால் அது பிரச்சனை இல்லை, அந்த வியாபாரம் கூடும். எனவே அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வியாபாரம், எங்களுடைய வழிகாட்டல்கள், கொடுக்கல் வாங்கல்கள் எப்படி இருக்கணுங்கிற வழிகாட்டல்களை எங்களுக்கு தந்திருக்கிறாங்க. இன்றைக்கு வியாபாரம் பல பிரிவுகளாக பிரிஞ்சிக்குது, பல கிளைகளாக இருக்குது. இதுல நாங்க பண்ற வியாபாரம் லேபல் வேறையாக இருக்குது, வித்தியாசமான முறையில் நடக்குது. இது ஹலாலா, இது ஹராமா, இது நபி வழியில் உள்ளதா, நபி அவர்கள் காட்டி தந்த முறையில் உள்ளதா, இது மார்க்கம் அனுமதித்ததா இல்லையா என்று நாங்க விளங்கி செய்யணும். எனவே இந்த வியாபார முறையில ஹலாலான சம்பாத்தியம் நபி அவர்கள் காட்டி தந்த முறையில எங்களை வியாபாரத்தை ஆக்கிக் கொள்வதற்கு அல்லாஹு தஆலா மேலான ரஹ்மத் செய்வானாக, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصل على النبي الأمي وآله وصحبه وسلم والحمد لله رب العالمين.